ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சு போனாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மக்களுக்கு தேவையான சேவைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக ஒரு 50 சேவைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுங்க. 7845252525 இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். நீங்கள் சேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் சும்மா ஹாய்ன்னு அனுப்புங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வருங்க. இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் டீன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறும். சரிங்களா? தமிழில் மாறினதுக்கப்புறம் இப்படி கீழே வரும். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அரசு துறைகள்னு காட்டும். இதில் போயிட்டு துறையை தேர்ந்தெடுக்கவும். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சர்வீஸ் இருக்குதுங்க. வேளாண் உணவுத்துறை, சென்னை மெட்ரோ ரயில், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் நீரகற்று வாரியம், வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை, சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சித்துறை, பொது சுகாதாரம் நோய் தடுப்புத்துறை, பேரூராட்சி இயக்கம், சென்னை மாநகராட்சியில் வந்துட்டு பிறப்புறுப்பு சான்றிதழ் பதிவிறக்க. இது வந்து சென்னை மாநகராட்சி மட்டுங்க. இந்து சமய அறநிலைத்துறை, பதிவுத்துறை, உங்கள் பகுதியை தெரிந்து கொள்ள. இது வந்து இவங்களோடதுங்க, பத்திரப்பதிவுத்துறையோடது. இது ரெண்டுமே நில அளவை பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தப்பட்டாங்க. இது வந்து முதல்வரின் முகவரி, நீங்கள் படித்து பார்த்துங்க. கல்வி ஊத்தொகை தேர்தல், தமிழ்நாடு டிஎன்இபி, தமிழ்நாடு மின் பரிமாண கழகம். இப்போதைக்கு வந்து பணம் செலுத்துறது மட்டும்தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், பேருந்து பயணச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் அதை ரத்து செய்தல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், இதில் வந்துட்டு படகுலம் தொடர்பான சேவைகள். இவ்வளோ தான் இப்போதில் இருக்குங்க. நம்ம வந்துட்டு சும்மா ஒரு இதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், இது வந்து படகுலம் செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் வேணுங்கிறத ஃபில் பண்ணலாங்க. அடுத்த உதாரணத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இன்ட்டு மார்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுங்க. போயிட்டு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சேவையை வந்துட்டு இதில் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ உங்கள் பகுதி அறிந்து கொள்ள செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வருது பார்த்தீங்களா, சேவையை தேர்ந்தெடுக்கவும். இல்லை அப்படி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு மார்க் இருக்குல்லங்க, இந்த இன்ட்டு மார்க் செலக்ட் பண்ணும்போது அந்த சேவை வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் மீண்டும் துறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பாருங்கள். அது உள்ளே போய்ட்டு நம்ம வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்கள் பகுதியை அறிந்து கொள்ள போடுறேங்க. அருகில் உள்ள அரசு சேவைகள், சட்ட அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுதல், உங்கள் நில விவரங்கள் அறிய. இதில் எது தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமுங்க. அருகில் உள்ள அரசு சேவைகள் ஃபஸ்ட்டு சும்மா செலக்ட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து நான் ட்ரையலுக்காக காட்டுறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுவோம். உடனே வருதுங்க. unable to open message if you can use your primary phone. அப்போ இதில் வந்து இப்போதைக்கு இந்த சேவை இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம வேறு சேவையை வந்து பார்க்கலாம். இது வந்து சும்மா ட்ரையல் தாங்க. இப்போ தான் அரசு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. நான் யூர் ஜூரின் டிசிஷன் இப்போ வந்து இதில் கொடுத்து பார்ப்போம். வெயிட் பண்ணுவோங்க. இருப்பிடம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் என்னோடதில் வந்துட்டு லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு அதில் காட்டாமல் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஒரு சேவையை வந்து நான் ட்ரையலுக்கு காமிச்சிட்டேங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த சேவை தேவையோ அதில் பயன்படுத்திக்கலாம். வாட்ஸ்அப்லேயே உட்கார்ந்த இடத்துல பண்ணிக்கலாம் நண்பர்களே. இதுபோல் தகவலை நீங்கள் வந்து நண்பர்களுக்கு பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.